ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பொதுவாக ஆயிலில் சாப்பிட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆயில் இல்லாமல் வேறு எப்படி சமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் கிட்டத்தட்ட இதை சிந்திச்சு ஒரு வழி ஆகிட்டேங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சிந்திச்சிட்ருக்கேன். கடைசியாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த சால்ட்டை வச்சே அழகாக பொரிக்கலாம். எல்லா ஸ்நாக்ஸும் பொரிக்கலாம். வத்தல், குடல் எல்லாம் என்னவா இருந்தாலும் பொரிக்கலாங்க. நம்ம வறுக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே வறுக்கலாம். அது எப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், வாங்க. நான் ஒரு 400 கிராம் உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க உப்பை ஃபஸ்ட்டு. உப்பு போட்டோன்னா மேலே வத்தலை போட்டு அது என்னப்பா பொரியலன்னு சொல்லி என்னை கேள்வி கேட்கக்கூடாது கமெண்டில். நல்லா ஃபஸ்ட்டு உப்பை வருங்க, காய வைங்க உப்பை. பாருங்கள், நான் குடல் எடுத்துட்டேன். இப்போ போட போகிறேன். அது எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பின்னாடி நிற்கணுங்க, ஆயிலெல்லாம் பின்னாடி நிற்கணும். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு துளி கூட கருகாமல் நான் இப்போ வறுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி வறுத்துருக்குன்னு? இதை நீங்கள் உப்பை போட்ட உடனே போடக்கூடாது. உப்பை நல்லா வறுத்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா உப்பை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா குடல் இல்லைங்க, நீங்கள் வேறு என்ன வேணால் வறுத்துக்கலாம். என்னுடைய இந்த கண்டுபிடிப்பு பிடிச்சதுன்னா நீங்கள் 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் ஆயில் இல்லா ஒரு ஆரோக்கிய உடம்பை நீங்கள் வளர்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.